ஜீவன் தந்த தேவனை துதிக்கின்றே, பாவம் தீர்த்த நேசரை துதிக்கின்றே. ஜீவன் தந்த தேவனை துதிக்கின்றே, பாவம் தீர்த்த நேசரை துதிக்கின்றே. சாபம் சுமந்த நாதனை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய மூன்றும் இருக்கிறதாய் அறிகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தால் மனிதன் 2 மனிதனாய் இருப்பதாய் அறிகிறோம், உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் என்று சொல்லி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால் உள்ளான மனுஷனை புறம்பான மனுஷனுக்குள்ளே தேவன் அனுப்பினார் என்று நாம் அறிகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தால் சிருஷ்டிக்கப்பட்டது ஆவி, அதுதான் உள்ளான மனுஷன் என்று அறிகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியும் ஆத்மாவும் இணைந்தே இருக்கும். அப்படி என்றால் சிருஷ்டிக்கும் போதே ஆவியும் ஆத்மாவும் இணைந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இப்படி வசனங்களை வாசிக்கும் பொழுது புறம்பான மனுஷனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று அறிகிறோம். இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால் சரீர மரணம் உண்டாகிறது. உள்ளான மனுஷனுக்கு ஜீவன் என்ன? புறம்பான மனுஷனுக்கு ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது என்று அறிகிறோம். உள்ளான மனுஷனுக்கு ஜீவன் என்ன? நம்ம எல்லாரும் பாடுவோம், சின்னன் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை நமக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆக உள்ளான மனுஷனுக்கு ஜீவன் இயேசு. உள்ளான மனுஷனுக்கு ஜீவன் இயேசுவாகிய வார்த்தை, வார்த்தையாகிய இயேசு. ஜீவனாகிய கர்த்தர் நீங்கிவிட்டால் இந்த வார்த்தையாகிய இயேசு, இயேசுவாகிய வார்த்தை உள்ளான மனுஷன் என்று சொன்னேனே, இந்த வார்த்தையாகிய இயேசு, இயேசுவாகிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உள்ளான மனுஷனை விட்டு நீங்கிவிட்டால் உள்ளான மனுஷன் மரித்து போகிறான், ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை தேவன் அவரோடு கூட உயிரோடு எழுப்பினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்படித்தான், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆக ஜீவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு நீங்கி போனால் ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறது. தேவ ஆவியோடு அதற்கு பிற்பாடு கம்யூனிகேஷன், தொடர்பே இல்லை. தொடர்பு இல்லாத நிலைக்கு பெயர், செசேஷன் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு பெயர் டெத், சாவு என்று எல்லா டிக்ஷனரிகளும் சொல்லுகின்றன. அப்பொழுது உள்ளான மனுஷன் மரித்து போய்விட்டான் என்று சொன்னால் அவன் தேவனோடு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கட்டாய் இருக்கிறது மாத்திரம்தானே ஒழிய அவன் பிசாசோடு கம்யூனிகேஷன் தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியும். ஆவி என்பது ஆவியாய் இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்வதற்காய் கொடுக்கப்பட்டது. அது தேவனோடு கம்யூனிகேஷன் தொடர்பு அற்று போய் மரித்த நிலையில் இருந்தது என்றால் பிசாசின் ஆவியோடும் நம்முடைய ஆவி தொடர்பு கொள்ள முடியும். ஆவி சொல்லுகிறதை கேட்டுதான் ஆத்மா செயல்படுகிறது. சங்கீதம் 103:1 முதல் 2 வசனங்களை வாசித்தோம் என்றால், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி இருப்பதனாலே ஆத்மாவிற்கு ஆவி கட்டளை கொடுத்து ஆத்மா அதற்கேற்றபடி செய்ய ஆரம்பிக்கிறது. ஆத்மா சொல்லுகிறபடி சரீரம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆக ஆத்மா என்பது சிந்தனை, உணர்வு, உணர்ச்சிகளின் பிறப்பிடமாய் இருக்கிறது. ஆத்மா சொல்வதை கேட்டு செயல்படுவது சரீரமாய் இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றுமே பாவம் செய்ய வாய்ப்புண்டு. இதனால்தான் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் வரும்பொழுது இந்த மூன்றும் குற்றமில்லாது இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28 ஆவியே விபச்சாரம் செய்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக உள்ளான மனுஷனுக்கும் புறம்பான மனுஷனுக்கும் உள்ள உயிர், ஜீவன்
பாவம் செய்ய வாய்ப்பில்லை. உயிர் பாவம் செய்ய வாய்ப்பில்லை. உள்ளான மனுஷனுக்கு உயிர் தேவனுடைய வார்த்தை, புறம்பான மனுஷனுக்கு உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அது பாவம் செய்யாது. ஆனால் உள்ளான மனுஷனாகிய ஆவியும் ஆத்துமாவும் புறம்பான மனுஷனாகிய சரீரமும் பாவம் செய்யும். உயிரானது பாதாளத்திற்கோ பரதேசுக்கோ மோட்சத்துக்கோ நரகத்துக்கோ போகிறது இல்லை. ஆவி ஆத்மா சரீரம்தான் தங்களுடைய கிரியைகளின்படி அந்தந்த இடங்களுக்கு போகின்றன. மனித சரீரம் மரித்த பிற்பாடு ஆவி பரதேசுக்கோ பாதாளத்துக்கோ போகும் அதனுடைய கிரியைகளை வைத்து. நியாய தீர்ப்பின் போது சரீரம் மோட்சத்திற்கோ நரகத்திற்கோ போகும் அதனுடைய கிரியைகளை வைத்து. எனவே ஆவி என்பது தேவன் தம்முடைய சாயலாய் படைத்த உள்ளான மனுஷன். உயிர் என்பது அந்த உள்ளான மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தையாகிய கிறிஸ்து, தேவன் கொடுக்கிற ஜீவன். ஆக ஆவி வேறு உயிர் வேறு என்று அறிகிறோம். உயிர் போய்விட்டது என்றால் உயிர் வெளியே போய்விட்டது என்ற அர்த்தம் அல்ல. உயிர் என்றால் ஜீவன், லைஃப். சரீரத்திற்கு லைஃப் இல்லை என்பதாகும். உள்ளான மனுஷன் சரீரத்தை விட்டு முழுமையாய் வெளியேறும் போதுதான் உயிர் போய்விட்டது என்று சொல்ல முடியும். அதுவரைக்கும் உயிர் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இதைத்தான் இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவிடம் ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரியாத வரைக்கும் அது முழுமையான மரணம் அல்ல, அது நித்திரை. இது லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல இயேசு சொன்னதாகவே நாம் அறிந்திருக்கிறோம். ஆக ஆவி என்பது தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டது. உயிர் என்பது உள்ளான மனுஷனுக்கும் புறம்பான மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டது. புறம்பான மனுஷனுக்கு சரீரத்தில் உள்ள ரத்தத்தில் இருக்கிறது, உள்ளான மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது உயிர். ஆக உயிர் ஒரு காலம் பாவம் செய்யாது. ஆவியோ ஆத்மாவோ சரீரமோ பாவம் செய்யும். அது அதற்கேற்றபடி பாதாளத்திற்கோ பரதேசுக்கோ போகும் என்று நாம் அறிகிறோம். ஆமென். அவர் பாதம் தொட்டு புகழுவேன், தினம் போதும் பணியில் மகிழ்வேன், வேதம் நிறைந்த கீதம் பாடிய தொழுதிடுவே. அவர் பாதம் தொட்டு புகழுவேன், தினம் போதும் பணியில் மகிழ்வேன், வேதம் நிறைந்த கீதம் பாடிய தொழுதிடுவே.